வெல்கம் டு லட்சுமி அம்மா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னாங்க, முருங்கைக்கீரை தாங்க. முருங்கைக்கீரை வச்சு ஒரு துவையல் பண்ண போகிறோங்க. இட்லி, தோசை, சாதத்தை கூட வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்பவே நல்லா இருக்குங்க இந்த கீரை துவையல். இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 6 காஞ்ச மிளகா, ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு புளிங்க, கொஞ்சம் கருவேப்பிலை, பூண்டு ஒரு 10-15 பல் துண்டாக்கி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக தேங்காய் பொடிச்சு வச்சுருக்கேங்க. அது மாதிரி 1 ஸ்பூன் சீரகம், தேவையான எண்ணெய் தாளிக்க பொரிக்கலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோவில். கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்காங்க. எல்லாத்தையும் நம்ம வறுத்து தான் துவையல் பண்ண போகிறோம். இந்த 6 காஞ்ச மிளகா இதில் போட்டுடலாங்க. ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுடலாங்க. 1 ஸ்பூன் துவரம்பருப்புங்க, 1 ஸ்பூன் கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூனுங்க. இதை நல்லா வறுந்தோடனே நம்ம இந்த பூண்டு, வெங்காயம்லாம் சேர்த்துடலாம். பருப்பு, துவரம்பருப்பும் உளுத்தம்பருப்பும் சவந்துச்சுங்க. இந்த பூண்டு இதில் போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் இதில் போட்டுடலாங்க. சின்ன வெங்காயத்தை இதில் போட்டுடலாம். இதெல்லாம் பூண்டு, சின்ன வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிச்சுங்க. போட்டிருக்க பருப்பு, காஞ்ச மிளகாலாம் இதில் கீரையை போட்டுடலாம். ஒரு கட்டு முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்கேங்க, கழுவி வாஷ் பண்ணி. ஒரு கட்டு முருங்கைக்கீரையை அதில் போட்டுருங்க. கீரை பார்க்க தான் அப்படி இருக்குங்க, வதங்கிட்டா கொஞ்சமாக சொம்பிடுங்க. அது நல்லா நம்ம இதுலேயே கீரையை வேக வச்சிடணுங்க. கீரை கொஞ்ச நேரம் தாங்க, 5 நிமிஷம் 7 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடுங்க. இதுலேயே நம்ம நல்லா வதக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் துவையல் அரைக்க கரெக்டாக இருக்கும். தேவையான உப்பு இதிலே போட்டுடலாங்க. நான் எடுத்து வச்சுருக்க அந்த புளியோ இதில் போட்டுருவாங்க. இதெல்லாம் நல்லா வதங்கி வரணுங்க, தண்ணி இல்லாமல். கீரையில் தண்ணி விட்டுரும், அதனால் எல்லாம் சுண்டி கீரை நல்லா வெந்து வதங்கி வரணும். நல்லா கீரை வதங்கி வந்துச்சு பாருங்கள். ஒரு 5 நிமிஷமாக இது மாதிரி நம்ம நல்லா குக் பண்ணுங்க. இதுலேயே அந்த கீரை நல்லா வெந்துடுங்க. நல்லா சுதுங்கி வதங்கி எப்படி வந்திருக்கு பாருங்கள் கீரை. இந்த மாதிரி நல்லா நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாங்க. கீரை பாருங்கள் எப்படி சுருங்கி நல்லா வந்துருக்கு பாருங்கள். வதங்கி போட்ட கீரையெல்லாம் கம்மியாகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம இதுலேயே நல்லா வதக்கிடணுங்க. பொரியெல்லாம் பண்ணால் இது மாதிரி வதக்கிட்டு ஆஃப் பண்ணிடுவோம். அது மாதிரி தாங்க இது. இந்த முருங்கைக்கீரை உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க, அயன் சக்தி இருக்குது. குழந்தைங்களுக்கு அப்பப்போ நீங்கள் இது மாதிரி துவையலாவோ பொரியலாவோ சாம்பாராவோ வச்சு கொடுங்க, கொடுக்காமல் இருக்காதீங்க. நல்லா ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போது கொஞ்சம் தேங்காய் இதில் போட்டுடலாங்க. தேங்காய் போட்டு நம்ம கொஞ்சம் அப்படி பரட்டி ஆஃப் பண்ணி வச்சிடலாங்க. அவ்வளோதாங்க. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நம்ம நல்லா ஆறின உடனே இதை நைஸாக துவையெல்லாம் அரைச்சி எடுத்துடலாங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு துவையல் அரைக்கலாங்க. பாருங்கள் எப்படி எல்லாம் வந்து ரெடி ஆகிருக்கு பாருங்கள். ஆறணுங்க. இது நல்லா ஆறட்டங்க. நல்லா ஆற வச்சு எல்லாம் ஆற வச்சுங்க. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி கொஞ்சம் விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. அந்த காலத்துலலாம் அம்மியில் வச்சு அரைப்பாங்க, இல்லை ஆட்டுக்கல்லில் வச்சு ஆட்டி எடுப்பாங்க கிராமத்துலலாம். மிக்ஸியில் போட்டு அரைக்கிறாங்க. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அம்மிலேயோ ஆட்டுக்கல்லையோ வச்சு நம்ம ஆட்டி எடுத்தால். பாருங்கள், தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி வச்சுருக்கேங்க. ரொம்ப திப்பி திப்பியாக அரைக்காதீங்க. திப்பி திப்பியாக அரைச்சா கீரை தெரியுங்க. திப்பி திப்பியாக ஒரு மாதிரி இருக்கும் சாப்பிட. நல்லா முடிஞ்ச அளவுக்கு தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. இதே இப்போ தாளிச்சிடலாங்க. நல்லெண்ணெய் தாங்க ஊற்றுறேன். நல்லெண்ணெய் தாளித்து வச்சா நல்லாயிருக்கும். கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக விட்டு
வதக்கி தாளித்து எடுத்து வைக்கலாங்க. ஏன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு 2-3 நாளைக்கு கூட இதை சாப்பிட்லாம். காஞ்ச மிளகா போட்டிருக்கேங்க. எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்புலாம் போட்டு நம்ம தாளிச்சிடலாங்க. தாளிச்சிட்டு கொஞ்சம் நேரம் கீரையை அதிலே குக் பண்ணி எடுத்து வைக்கலாங்க. சீரகம், கடுகு, உளுத்தம்பருப்பு எல்லாம் ஒன்றா வச்சுருக்கேங்க. போட்டுடலாங்க. தேவையான அளவு பெருங்காயமும் இதிலே தட்டி போட்டுடலாங்க. நம்ம இப்போ இந்த துவையல் அதில் போட்டுடலாம். நல்லா இருக்கிறதால நல்லா புகை வருங்க. பாருங்க, நல்லா எண்ணெயிலே நம்ம இந்த மாதிரி குக் பண்ணி எடுத்து வச்சிடலாங்க. கொஞ்சம் நேரம் எல்லாம் சூடு பண்ணி, அப்போ தாங்க துவையல் நல்லா இருக்கும். எண்ணெய் அதிகமாக விட்டு தாளித்து குக் பண்ணி எடுத்து வைக்கணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நம்ம குக் பண்ணி இந்த துவையலை எடுத்து வச்சிடலாங்க. ஃப்ரிட்ஜில் 2 நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம். அப்பப்போ எடுத்து கொஞ்சமாக தேவையான அளவுக்கு சூடு பண்ணி நல்லெண்ணெயை நெய்யை ஊற்றி சாப்பிட்லாங்க. இப்போ கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேங்க. சூப்பராக ரெடி ஆகிடுங்க. இந்த எண்ணெய் நல்லா அதிலே ஊறி, எண்ணெய் நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த கீரை சூட்லேயே அது ஊறி நல்லாயிருக்கும். இந்த துவையல் ரொம்ப நல்லா இருக்குங்க. தோசையாக கூட இட்லியாக கூட வச்சு சாப்பிட்லாம். சாதத்தா கூட கொஞ்சமாக எடுத்து போட்டு நம்ம நெய் ஊற்றியோ நல்லெண்ணெய் ஊற்றியோ சாப்பிட்லாம். ரொம்ப நல்லது உடம்புக்கு, குழந்தைங்களுக்கு. முருங்கைக்கீரையில் நல்ல ஒரு துவையல் பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். லட்சுமி கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.